ரிஷபராசி நேயர்களை ரோஹிணி நட்சத்திர ரிஷபராசி, கிருத்திக நட்சத்திர ரிஷபராசி, மிருகசீரிஷ நட்சத்திர ரிஷபராசி. பிரம்மன் எழுதிய ரகசியம் என்ன? அதுதான் மிக முக்கியமானது. மறைக்கப்பட்ட உண்மை என்ன? பிரம்மன் எழுதிய விஷயத்திலும் உனக்கு மறைக்கப்பட்ட உண்மை என்ன? நீ என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது? இது பிரம்மன் எழுதிய ரகசியம். மெதுவாக வளர்ச்சி, ஆனால் ஒரு முறை விழுந்தால் கீழே விழுவது கடினம். மனசு நீ வளர்ந்துட்டேன்னு வச்சுக்கோயேன், வளர ஆரம்பிச்சுட்டேன்னு ஓகே, வளரலன்னா அதே இடத்துல தான் இருப்ப. வளர்ந்துட்டேன்னு வச்சுக்கோயேன், அந்த இடத்த நீ சக்ஸஸ் பண்ணிவிடும். எப்படி நீ சக்ஸஸ் பண்ணுவ? அதே போல் உன்னுடைய விஷயத்தில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, காதலில் மிகவும் உண்மையானவர், ஆனால் சொந்தம் பிடிக்கும், குணம் அதிகம். ஒரு நல்ல விஷயம், சொந்தங்களை பிடிக்கும், ஒரு நல்ல விஷயங்களை பிடிக்கும், மாதிரி நிறைய நல்ல விஷயம். இதெல்லாம் பார்த்தோன்னா பிரம்மன் எழுதிய ரகசியத்தில் இதெல்லாம் மறைக்கப்பட்ட உண்மை. இதெல்லாம் சில விஷயங்கள்லாம் உண்மை, இதெல்லாம் உண்மை. ரிஷபராசிக்கு இதெல்லாம் உண்மை. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா எல்லாம் நான் யாருன்னு உனக்கு தெரியாது, அப்பா விட்றா அப்பா, இந்த வார்த்தையை கேட்டு கேட்டு எனக்கு சலிச்சு போச்சுடா அப்படின்வாங்க சில பேர். ரிஷபராசிக்காரர்கள்லாம் அப்படி தான் ஆனா இருந்தால் இப்போ நான் யாருன்னு உனக்கு தெரியாது அப்படின்வாங்க. அதாப்பா சொல்லாம்ப்பா யாருன்னு. அதே போல் செய்ய வேண்டியது என்ன? பிரம்மன் எழுதிய ரகசியத்தில் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? நிறைய நல்ல விஷயங்களையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. பொறுமையாக உங்கள் பலமாக மாற்றுங்கள். பொறுமையே உங்கள் பலமாக. பேருக்கு எல்லாம் இருந்தும் பணம் இருந்தும் தான் இழந்த நிம்மதியை இன்னைக்கு வரைக்கும் கிடைக்காம இருக்கு. இதுதான் நிதர்சனமான உண்மை. உங்க மனசாட்சிக்கு நீங்க கேட்டு பாருங்க, நீ என்ன தப்பு செஞ்சிருக்க, நீ என்னென்ன தவறு மனசால நீ ஒரு சில வினாடிகள் நீ யோசிச்ச அப்படின்னு சொன்னா, உன் தவறுக்கு உன் மனதுக்குள்ளே நீ மன்னிப்பு கேட்டு நான் சொல்ற கோவிலுக்கு நீ போ, உனக்கு எல்லாம் சக்சஸா இருக்கும். நான் சொல்ற கோவிலுக்கு நீ போயிட்டு வா. எப்போதுமே சரி, சில இடத்துக்கு நீ போயிட்டு வந்தேன்னா உனக்கு நிறைய நல்ல விஷயங்கள் உனக்கு நடக்கும். அதே போல உன்னுடைய ராசிக்கு அப்படின்னு நீ சொல்லும்போது, நீ போயிட்டு வா, எந்த ஊருக்கு நீ போயிட்டு வா அப்படின்னு சொன்னா, ஜனனி ஜன்ம சௌக்கியானாம் வர்தனி குல சம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானாம் லிக்யதே ஜன்ம பத்திரிகா ஆதித்யாயச்ச சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்கர சனிபியஸ்ச ராகவே கேதவே நமஹா. கஜானனம் பூதகணாதி சேவிதம் கபித்த ஜம்பு பலசார பக்ஷிதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம். மகாகணபதி துணை கொண்டு, குருவருள் துணை கொண்டு, நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருப்பீங்க நம்புறேன். இப்பொழுது நாம் பார்க்கக்கூடியது, வாழ்க்கையில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயத்தை நம்ம கற்றுக்கணும், ஒவ்வொரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுதான் மிக முக்கியமானது. ஏதாவது ஒரு சூழலில், ஏதாவது ஒரு நேரத்தில், ஏதாவது ஒரு விஷயம் நம்ம கண்ணில் படும்போது அந்த விஷயத்தை நம்ம தெரிஞ்சுப்போம். அதுதான் நிதர்சனமான உண்மை அப்படிங்கிறது. இப்போது நம்ம பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு என்ன அப்படின்னு கேட்டால், மறைக்கப்பட்ட உண்மை. 12 ராசிகளுக்கு மறைக்கப்பட்ட உண்மை தான் என்ன? நீங்கள் என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, இது ஒவ்வொரு வாழ்க்கையிலும் நீங்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். நீங்கள் என்ன பண்ணணும், பண்ணக்கூடாது, அது மிக முக்கியமானது. அப்போது இதுக்கு என்ன விஷயம் நமக்கு பண்ணணும், மறைக்கப்பட்ட உண்மை தான் என்ன? இப்போ நான் நிறைய ராசிகளில் நான் பேசிட்டு வரும்போது நிறைய ராசிகள்லாம் அனலைஸ் பண்ணி பேசும்பொழுது, பிரம்மன் எழுதிய விதி, உங்களுடைய அதாவது லட்சக்கணக்கான மக்களுடைய ஒரு ஆதரவு அதில் இருந்தது. உண்மையிலேயே அது ஒரு தெய்வ கடாட்சம்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பிரம்மன் எழுதிய விதி அவ்வளோ ஒரு சிறப்பாக இருந்தது. நிறைய பேர் அப்படியே ஃபோனை எடுத்தோடனே அவங்க அழுது தான் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது. ஒரு சமயம், சாமி இந்த மாதிரி எப்படி உங்களால் சொல்ல முடிஞ்சது? இந்த பிரம்மன் என் வாழ்க்கையில் நடந்த விஷயத்த சொன்ன மாதிரி இருந்தது அப்படின்னு சொன்னேன். அப்போது எல்லாரும் ஒவ்வொருத்தரும் ஒரு விஷயங்கள் நம்ம கிட்ட பகிர்ந்துக்கிறாங்க. சுவாமி இந்த மாதிரி இருந்து நீங்கள் சொன்ன பிரம்மன் எழுதிய விதி அப்படின்னும்போது, அப்போது இதுக்கு மறைக்கப்பட்ட உண்மை தான் என்னதான் மறைஞ்சிருக்கு, எதனால மறைக்கப்பட்டது, என்ன பிரச்சனை, செய்ய வேண்டியது என்ன, செய்யக்கூடாதது என்ன, இதுக்கு என்ன பரிகாரம் நான் பண்ணிக்கலாம். என் 12 ராசிக்கு நான் இப்போ தனித்தனியாக சொல்ல போகிறேன். நோட் டவுன் பண்ணிக்கோங்க. வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் நடுவில் என்ன சொல்ல வரேன், என்ன ஸ்லோகங்கள் நடுவில் சொல்லியிருக்கேன், என்ன விஷயங்கள் எந்த கோவிலுக்கு போக சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரிய வரும். சரிங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரிஷபராசி நேயர்களை, ரோஹிணி நட்சத்திர ரிஷபராசி, கிருத்திக நட்சத்திர ரிஷபராசி, மிருகசீரிஷ நட்சத்திர ரிஷபராசி. பிரம்மன் எழுதிய ரகசியம் என்ன? அதுதான் மிக முக்கியமானது. மறைக்கப்பட்ட உண்மை என்ன? பிரம்மன் எழுதிய விஷயத்திலும் உனக்கு மறைக்கப்பட்ட உண்மை என்ன? நீ என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, இது பிரம்மன் எழுதிய ரகசியம். ஞாபகம் வச்சுக்கோ. உண்மையிலேயே விஷயமான விஷயம் இது.
வெளியே அமைதியானவர், உள்ளே பிடிவாத கணம் குன்றாது. வெளியில பார்த்தா பா இந்த புள்ள மாதிரி ஒரு பிள்ளைய நான் பார்த்ததே இல்லைப்பா அப்படின்வாங்க. ஆனால் உள்ள பார்த்தோன்னா வீட்டில் வந்து கேட்டால் உன்னோட தெரியும், பா இவனா பிடிவாதம் பிடிச்சவங்க, இவன் சொல் அடங்கவே மாட்டாங்க இவன். முதல்ல உண்டா இல்லையா? எத்தனை பேர் இந்த மாதிரி நீங்கள் கேட்டிருக்கீங்க? இதுதான் உண்மை. ஒருவரை நம்பினால் முழுமையாக நம்புவார், ஆனால் ஏமாற்றினால் ஒரு பொழுதும் மன்னிக்கவும் மாற்ற. என் வீட்டு வாசப்படி நீ மிதிக்காதரா, நீ யாரா என் வீட்டுக்கு வரத்துக்கு அப்படின்னு கேட்போம். யாரா என் வீட்டுக்கு வரத்துக்கு அப்படின்னு கேட்போம். பிரம்மன் எழுதிய ரகசியத்தில் இதுவும் ஒன்று, ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால் ரிஷபராசிக்காரங்க கிட்ட சண்டை போட்டுட்டு அவன் வீட்டு வாசலுக்கு போய் நின்று நீ ஏன்னா என் வீட்டுக்கு வந்து வாய் கூசாமல் கேட்பான். உண்மை. எத்தனை பேர் நீங்கள் அந்த மாதிரி அவமானப்படுத்திருக்க, எத்தனை பேர் உங்களை அந்த மாதிரி அவமானப்படுத்திருக்காங்கன்னு என்கிட்ட சொல்லுங்கள். பணம், சொத்து, வசதி இவர்களின் வாழ்க்கை மையம் எல்லாம் இருக்கணும். இதுதான் உன்னுடைய வாழ்க்கையோடைய மையம். மறைக்கப்பட்ட உண்மைகள் இதெல்லாம். பணம் இருக்கணும், சொத்து இருக்கணும், வசதி இருக்கணும். இதுதான் என் வாழ்க்கையோடைய மையம். எனக்கு எல்லாம் இருக்கணும், நான் இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் இருப்பேன். இதுதான் நான். அதுதான் மெதுவாக வளர்ச்சி. ஆனால் ஒரு முறை விழுந்தால் கீழே விழுவது கடினம். ஒன்ஸ் நீ வளர்ந்துட்டேன்னு வச்சுக்கோயேன், வளர ஆரம்பிச்சுட்டேன்னு ஓகே, வளரலைன்னா அதே இடத்துல தான் இருப்பேன். வளர்ந்துட்டேன்னு வச்சுக்கோயேன், அந்த இடத்த நீ சக்ஸஸ் பண்ணிவிடும். எப்படி நீ சக்ஸஸ் பண்ணுவ? அதே போல் உன்னுடைய விஷயத்தில் இன்னொரு விஷயம் வந்து என்ன அப்படின்னா, காதலில் மிகவும் உண்மையானவர், ஆனால் சொந்தம் பிடிக்கும், குணம் அதிகம். ஒரு நல்ல விஷயம், சொந்தங்களை பிடிக்கும், ஒரு நல்ல விஷயங்களை பிடிக்கும், மாதிரி நிறைய நல்ல விஷயம். இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா பிரம்மன் எழுதிய ரகசியத்தில் இதெல்லாம் மறைக்கப்பட்ட உண்மை. இதெல்லாம் சில விஷயங்கள்லாம் உண்மை. இதெல்லாம் உண்மை. ரிஷபராசிக்கு இதெல்லாம் உண்மை. சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் நான் யாருன்னு உனக்கு தெரியாது, அப்பா விட்றா அப்பா, இந்த வார்த்தையை கேட்டு எனக்கு சலிச்சு போச்சுடா அப்படின்வாங்க சில பேர். ரிஷபராசிக்காரர்கள்லாம் அப்படி தான் ஆனா இருந்தால் இப்போ நான் யாருன்னு உனக்கு தெரியாது அப்படின்வாங்க. அதாப்பா சொல்லாம்ப்பா யாருன்னு. அதே போல் செய்ய வேண்டியது என்ன? பிரம்மன் எழுதிய ரகசியத்தில் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? நிறைய நல்ல விஷயங்களையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. பொறுமையாக உங்கள் பலமாக மாற்றுங்கள். பொறுமையே உங்கள் பலமாக மாற்றுங்க. சேமிப்பு பழக்கத்தை தொடர்ந்து பண்ணுங்க. சேமிக்க கற்றுக்கொள்ளுங்கள். இன்னைக்கு இல்லை நாளைக்கு உங்களுக்கு உதவும். இது வந்து ரகசியத்தில் இதுவும் உண்மை. நீ சேர்க்க கற்றுக்கல, பணத்தை விட்டுட்டேன்னு விட்டது தான். இனிமேலாவது உஷாரா கவனமாக இரு. வெள்ளிக்கிழமையில மகாலட்சுமி வழிபாடு பண்ணு, கண்டிப்பாக தவறாமல் பண்ணு. உண்மையிலேயே இசை கலை உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரும். சில பேர் இசையில் பெரிய ஆளாக இருப்பாங்க. மியூசிக்ஸ் வாசிக்கிறதெல்லாம் இருக்காங்க இல்லையா, மியூசிஷியன் சொல்கிறாங்களே, நல்லா பெரிய ஆளாக இருப்பாங்க. சில பேர் கலைத்துறையில் பெரிய ஆளாக இருப்பாங்க. இவங்களுக்கு நடிக்க கற்றுக் கொடுக்கவே வேண்டாம், இவங்க நடிப்பு பெரிய நடிப்பு தான். இருந்தாலும் அந்த துறைன்னு வரும்பொழுது அவங்க இன்னும் எக்ஸ்ட்ராஆர்டினரியாக இருப்பாங்க கலைத்துறையிலலாம். ஸோ அந்த அளவுக்கு இவங்களுக்கு வந்து செய்ய வேண்டியது இவங்கெல்லாம் வந்து நல்ல ஒரு யோகமாக இருப்பாங்க. செய்யக்கூடாதது என்னென்ன? அதிக சோம்பல் வாய்ப்புகளை இழக்க வைக்கும். நீ சோம்பலாக இருந்த முடிஞ்சு போச்சு. சுறுசுறுப்பாக இருந்த உன் வாழ்க்கையில் வெற்றி. இதை ஞாபகம் வச்சுக்கும். பிடிவாதம் உறவுகளை உடைக்கும். உன்னுடைய பிடிவாதம் உன்னுடைய உறவுகளை உடைக்கும். நீ கொஞ்சம் விட்டு கொடுத்து போனால் உன் உறவுகளோட நீ சந்தோஷமாக இருக்கலாம். நீ விட்டு கொடுக்காம நீ கடைசி வரைக்கும் நான் இப்படித்தானே நீ அப்படியே இருக்க வேண்டியதான், வேற வழியே இல்லை. தனிமரம் தோப்பாகாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. பணத்தில் அதிக ஆசை மன அமைதியை கெடுக்கும். அதாவது பணத்து மேலே ஆசை இருக்கணும். பண ஆசை இல்லாமலாம் எவனுமே இல்லை. பண ஆசைங்கிறது எல்லாருக்குமே இருக்குதான். ஆனால் என்ன சொல்றது, பணத்தில் அதிக ஆசை மன அமைதியை கெடுக்கும். உனக்கு வர்றது வரும், கிடைக்கிறது கிடைக்கும். என்னதான் உச்சாந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரையிலும் எண்ணெயை உடம்புல தடவிண்டு மண்ணில் உருண்டாலும் ஒட்டுறது தான் ஒட்டும், எல்லாம் ஒட்டாது. அதுதான் நிதர்சனமான உண்மை. மாற்றங்களை ஏற்க மறுப்பது வளர்ச்சியை தடுக்கிறது. ஒரு மாற்றங்கள் வருதா, அதை நீ அக்செப்ட் பண்ணிக்கணும். இஃப் யூ டோன்ட் அக்செப்ட், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. உனக்கு அக்செப்ட் பண்ண தெரிஞ்சுக்கலன்னா வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லை. ரெண்டாவது, சில விஷயத்துலலாம் ரொம்ப கட்டுப்பாடெல்லாம் காட்டாதீங்க, ஃப்ரீயாக இருங்க. நான் அப்படியே சில பேர் பார்த்துருக்கீங்களா, கட்டுப்பாடு, கடமை, கண்ணியம், கட்டுப்பாடெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கொஞ்சம் விட்டு பிடிங்க. ரிஷபராசின்னு கொஞ்சம் அப்படியே எல்லாத்துலேயும் ஃபாஸ்ட்டாக இருக்கீங்க, எல்லாம் பண்ணுறீங்க, சில இடத்துல கெட்ட பேரும் வாங்கிக்கிறீங்க, என்ன பண்ணுறது? வெள்ளை மலர்களால் அர்ச்சனை பண்ணுறது சிறப்பு. வெள்ளை மலர்களால் சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. போய் அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. வெள்ளை மலர்களால்னு வெள்ளை தாமரை பூ இருக்குது, வெள்ளையில் நிறைய புஷ்பங்கள் இருக்குது, வெள்ளை மலர்களால். அதே போல் வீட்டில் துளசி செடி வளர்த்தால் உனக்கு நிறைய நல்ல பலன்கள் தரும். நல்ல துளசி காஞ்சி போகம் நல்ல பச்சை பசேன்னு நல்லா நீ துளசி வளர்த்தானே நீ மகாலட்சுமி கடாட்சத்தோட நன்னா இருப்ப. இது ரெண்டாவது விஷயம். மூணாவது விஷயம், உன்னுடைய இதுபடி எப்போதுமே
அம்மனுக்கு வந்து நெய் விளக்கு ஏற்றுறத ஒரு பழக்கமாக வச்சுக்கோ. அம்மனுக்கு நெய் விளக்கு ஏற்றுறது நீ தப்பு செஞ்சியோ செய்யலையோ. ஆனால் ரிஷபராசி பொறுத்தளவுக்கு இன்றைக்கும் பாதி பேருக்கு நான் சொல்கிறேங்க, பிரம்மன் எழுதிய ரகசியத்தில் நான் இன்றைக்கி சொல்கிறேங்க, சில பேருக்கு திருமண வாழ்க்கை ஒத்து போகலை, சில பேருக்கு குழந்தை பாக்கியம் இருந்தும் அவங்களுக்கு கணவன் மனைவியாக மனதளவில் பிரிஞ்சிருக்காங்க, 3வது இன்றைக்கும் புத்திர பாக்கியம் இல்லாமல் இருக்காங்க, 4வது இன்னும் எனக்கு கல்யாணம் ஆகுமான்னு இருக்காங்க. சில பேருக்கு எல்லாம் இருந்தும் பணம் இருந்தும் தான் இழந்த நிம்மதியை இன்னைக்கு வரைக்கும் கிடைக்காம இருக்கு. இதுதான் நிதர்சனமான உண்மை. உங்க மனசாட்சிக்கு நீங்க கேட்டு பாருங்க, நீ என்ன தப்பு செஞ்சிருக்க, நீ என்னென்ன தவறு மனசால நீ ஒரு சில வினாடிகள் நீ யோசிச்ச அப்படின்னு சொன்னா உன் தவறுக்கு உன் மனதுக்குள்ளே நீ மன்னிப்பு கேட்டு நான் சொல்ற கோவிலுக்கு நீ போ, உனக்கு எல்லாம் சக்சஸா இருக்கும். நான் சொல்ற கோவிலுக்கு நீ போயிட்டு வா. எப்போதுமே சரி, சில இடத்துக்கு நீ போயிட்டு வந்தேன்னா உனக்கு நிறைய நல்ல விஷயங்கள் உனக்கு நடக்கும். அதே போல உன்னுடைய ராசிக்கு அப்படின்னு நீ சொல்லும்போது நீ போயிட்டு வா. எந்த ஊருக்கு நீ போயிட்டு வா அப்படின்னு சொன்னால், பொய்ச்சலூர்னு ஒரு ஊர் இருக்குது பல்லாவரத்துக்கிட்ட, அகத்தீஸ்வரர் கோவில்னு சொல்லுவாங்க. அந்த கோவில் பல்லாவரத்தில் அகத்தீஸ்வரர் கோவில், பொய்ச்சலூர் அகத்தீஸ்வரர் கோவில் சொல்லுவாங்க. அந்த கோவிலுக்கு போய் சுவாமி 5 அர்ச்சனை பண்ணுங்க. விநாயகர், முருகன், சுவாமி அம்பாள், சனி பகவான் 5 அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க பொய்ச்சலூரில். அப்படியே சப்போஸ் என்னால் அங்கே போக முடியல சுவாமி, அவ்வளோ இங்கே இருக்கிறவங்க போயிடுவாங்க. அங்கே ஊரில் ஏதாவது ஊரில் இருந்து இப்போ நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்களோ அந்த ஊரில் இந்த 5 சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணுங்க. விநாயகர், முருகன், சுவாமி அம்பாள், சனி பகவான் அர்ச்சனை பண்ணுங்க. வாழ்க்கையில் மேலே வருவீங்க. முக்கியமாக பிரம்மா சன்னதியில் விளக்கேற்றுங்க. பிரம்மன் எல்லா சிவாலயங்களிலும் பிரம்மன் இருப்பார். பிரம்மன் இல்லாத ஆலயங்களே கிடையாது. சில ஆலயங்களில் தனி சன்னதி இருக்கும். பிரம்மனுக்கு விளக்கேற்றுங்க. சுபம். இதுவரையில் நீங்கள் பார்த்தது 12 ராசிக்கான செய்ய வேண்டியது, செய்யக்கூடாதது, மறைக்கப்பட்ட உண்மை எது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இது வந்து பார்த்தீங்கன்னா பொது பலன்களை உங்களுடைய சுய ஜாதகப்படி, உங்களுடைய ஜென்ம ஜாதகப்படி நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தை காண்பித்து, உங்களுடைய லக்னம் என்ன, உங்களுடைய லக்னாதிபதி யார், உங்கள் ராசியாதிபதி யார், உங்களுடைய 7ஆம் அதிபதி யார், உங்களுடைய 7 குடையவன் யார், ஜாதகத்தில் சரியா இருக்கா, உன்னுடைய வரவு செலவு, உன்னுடைய முழு ஜாதகத்தை நீ ஒரு தடவை அனலைஸ் பண்ணி ஃபுல்லாக செக் பண்ணிக்கோ. எப்பப்போ என்ன தசா புக்தியில் என்னென்ன நடக்கிறதோ இதுக்கு நான் என்ன பண்ணணும், இப்போ இதுவரையில் நான் சொல்லியிருக்கிற விஷயங்கள்லாம் உனக்கு எந்த அளவுக்கு உனக்கு சரியாக இருந்தது அப்படிங்கிற வரைக்கும் நீங்கள் கரெக்டாக சொல்லுங்கள். அப்படி நீங்கள் சொல்லும்போது எனக்கும் நானும் அதை தெரிஞ்சுப்பேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னு சொன்னால் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது. எனி டைம் நீங்கள் ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் எப்போ வேணாலும் நீங்கள் எனக்கு ஒரு கால் பண்ணி ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் என்கிட்ட ஜாதகம் பார்த்துக்கலாம், தெரிஞ்சுக்கலாம். சுபம்.